ஸ்டீமோட ப்ராப்பர்ட்டியில் வெட் ஸ்டீம்லேருந்து ஒரு சம் பார்க்கலாம். ஸோ இதில் வரக்கூடிய ஃபார்முலாவையும் எப்படி ஈஸியாக வந்து நாமளே கண்டுபிடிக்கலாங்கிறதையும் தெளிவாக பார்க்கலாம். ஸோ டிட்டர்மைன் த ஸ்பெசிஃபிக் வால்யூம், என்தால்பி, என்ட்ரோபி, external work, internal latent heat and internal energy of steam at 8 bar and 95% dry. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா என்னென்னா குறிப்பிட்ட மாதத்தில் வந்து எவ்வளோ வால்யூம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸோ என்தால்பின்னா என்னென்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ஹீட்டை கொடுக்குறோம். ஸோ அதுதான் வந்து என்தால்பி. ஸோ என்ட்ரோபி நம்ம ஹீட்டை கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட யூனிட் ஆஃப் மாஸில் வந்து ஹீட்டை கொடுக்கும்போது எவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து எவ்வளோ என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது தான் வந்து என்ட்ரோபி. ஸோ எக்ஸ்டர்னல் ஒர்க் வந்து என்னென்னா நமக்கு ஹீட்டு கொடுக்கும்போது எவ்வளோ ஒர்க் நடக்குது. எக்ஸ்டர்னலாக இருந்து ஹீட்டு கொடுக்கும்போது அந்த ஹீட்டை யூஸ் பண்ணி எவ்வளோ ஒர்க் நடக்குது, அதுதான் எக்ஸ்டர்னல் ஒர்க்கு. இன்டர்னல் லேட்டன்ட் ஹீட்னால் நமக்கு அந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்து மாலிகுலாருடைய அட்ராக்ஷனால் என்ன மாதிரியான ஒர்க் இருக்குது. ஸோ அதுதான் இன்டர்னல் லேட்டன்ட் ஹீட் அண்டு இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இன்டர்னல் எனர்ஜினா என்னென்னா எவ்வளோ ஹீட் வந்து ஸ்டோராக இருக்குது, அதுதான் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ ஆஃப் ஸ்டீம் ஆஃப் அட் 8 bar அண்ட் 95% ட்ரை. ஸோ நமக்கு வந்து சிஸ்டத்தில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு கொடுத்துட்டான் 8 bar. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி தான் ஸ்டீம் டேபிளிலேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 95% ட்ரை. ஸோ இந்த 95% ட்ரைனால் இது வந்து சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு 95% வந்து ஸ்டீம் ட்ரையாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரி ட்ரையாக இருக்குது அப்படின்னு வந்தாச்சுனாலே ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் சொல்லி எடுக்கலாம். ஏன்னா ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன்னா என்னென்னா சிஸ்டத்தில் குறிப்பிட்ட யூனிட்டில் எவ்வளவு ஸ்டீம் வந்து எந்த அளவுக்கு ட்ரைனஸாக இருக்குது, வெட்னஸாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய தான் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன். ஸோ அவன் இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குன்னு கொடுக்கும்போது நம்ம அதை எக்ஸ்ன்னு சொல்லி டினோட் பண்ணலாம். ஸோ நமக்கு எக்ஸ் இருக்குது, ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் இருக்குது, ப்ரெஷர் வந்து 8 bar கொடுத்தாச்சு. நமக்கு ஃபைன் பண்ண வேண்டியது ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து வீன்னு எடுத்துருக்குறோம். இங்கே வால்யூம் இருக்கிறதுனால வீன்னு சொல்லி டினோட் பண்ணியிருக்கிறோம். என்தால்பியை ஹைச்னு டினோட் பண்ணியிருக்கிறோம். ஏன் ஹைச்னு டினோட் பண்ணுறோம்னா ஸோ என்தால்பினாலே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஹீட்டு. ஸோ ஹீட்டோட ஃபஸ்ட்டு லெட்டர் பார்த்திங்கன்னா ஹைச்சு, அதனால் ஹைச்சுன்னு சொல்லி டினோட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ட்ரோபி. ஸோ என்ட்ரோபியை எஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா எக்ஸ்டர்னல் ஒர்க். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஒர்க் பார்த்திங்கன்னா இடபிள்யூ. இன்டர்னல் லேட்டன்ட் ஹீட்டு. ஸோ இன்டர்னலில் ஃபஸ்ட் எழுத்து ஐ, லேட்டன்ட் ஹீட்டு ஸோ ஐஎல்னு சொல்லி எடுத்தாச்சு. இன்டர்னல் எனர்ஜி வந்து யூன்னு சொல்லி வந்து டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஸ்டீமோட ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஆனால் நமக்கு டேட்டா என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ப்ரெஷர் கொடுத்துருக்குறாங்க. ப்ரெஷர் P= 8 barன்னு சொல்லி நமக்கு கொடுத்தாச்சு. ஸோ அப்படின்னா இந்த ப்ரெஷரை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டீம் டேபிளில் நமக்கு தேவையான டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். நமக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது ஸ்டீமோட ப்ராப்பர்ட்டியை. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் நமக்கு வரக்கூடிய ஃபார்முலாவில் என்னென்ன டேட்டா தேவைப்படுது, ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்டீம் டேபிளிலேருந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னா வால்யூம் ஆஃப் கேஸ். ஸோ இந்த வால்யூம் ஸ்பெசிஃபிக் வால்யூம் கண்டுபிடிக்கிறது நமக்கு வால்யூம் ஆஃப் கேஸ் தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஹெச்எஃப் எடுத்துருக்கோம். அதாவது ஹெச்னா என்தால்பி, எஃப்னா பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட். ஸோ அதாவது என்தால்பி ஆஃப் வாட்டர் வந்து நம்ம ஃப்ளூயிடுன்னு சொல்லலாம், ஸோ வாட்டர்னு சொல்லிக்கலாம். அதனால் ஹெச்எஃப் என்தால்பி ஆஃப் வாட்டர்னு எடுத்துருக்குறோம். ஸோ என்தால்பி ஆஃப் வாட்டர் பார்த்திங்கன்னா 720.9 வருது. ஸோ என்தால்பி ஆஃப் வாட்டர் டெஃபினிஷன் பார்த்தாச்சுன்னா என்தால்பியோட டெஃபினிஷனே தான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஹீட்டு, அதாவது வாட்டரோட டெம்பரேச்சரை, அதனால் ஹெச்எஃப். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுது பார்த்திங்கன்னா என்தால்பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெச்எஃப்ஜி. ஹெச்எஃப்ஜி என்னென்னா என்தால்பி ஆஃப் எவாபரேஷன். ஹெச்னா என்தால்பி, எஃப்ஜினா எவாபரேஷன்.
ஸோ எஃப்ஜி வந்து ஏன் எவாபரேஷன் எடுக்கிறோம்னா, ஏன் எஃப்ஜின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம்னா, எஃப்னா ஃப்ளூயிடு, ஜினா கேஸு. ஸோ எவாபரேஷன் நடக்கும்போது நமக்கு ஃப்ளூயிடும் இருக்கும், கேஸும் இருக்கும். ஸோ அதான் ரெண்டும் சேர்ந்து எஃப்ஜின்னு சொல்லி நம்ம வந்து டினோட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெச்ஜி. ஸோ ஹெச்ஜி நம்ம எந்தால்பி கண்டுபிடிக்க வேண்டிய தேவை. ஸோ எந்தால்பினா ஹெச், ஜினா கேஸு. ஸோ அதுவும் நம்ம எடுத்தாச்சு. ஓகே, ஸோ அடுத்தலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ட்ரோபி கண்டுபிடிக்கணும். என்ட்ரோபி கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரோபி ஆஃப் ஃப்ளூயிடு. ஸோ என்ட்ரோபி ஆஃப் ஃப்ளூயிடு. ஸோ இதோட டெஃபினிஷன் என்னென்னா, நமக்கு என்ட்ரோபி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஹீட் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதிகரிக்கக்கூடிய என்ட்ரோபி. ஸோ அதனால் அப்படின்னா வாட்டரோட ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறம்போது இன்க்ரீஸ் ஆகக்கூடிய என்ட்ரோபி. ஸோ எஸ்எஃப். அதே போல் நம்ம ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் எஃப்ஜினா எவாபரேஷன். ஸோ என்ட்ரோபி ஆஃப் எவாபரேஷன் எஸ்எஃப்ஜி. ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்ஜி என்ட்ரோபி ஆஃப் கேஸ். ஸோ இந்த டேட்டாலாம் எடுத்தாச்சு. இப்போ நமக்கு வெட் ஷீமு, ட்ரை ஷீம், சூப்பர் ஹீட்டட் ஷீம்னு இருக்குது. ஸோ நம்ம இப்போ எந்த ஸ்டீமில் வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கணும், ஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நமக்கு ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்கான். ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் வந்து 0.something இருக்குது. ஸோ இந்த மாதிரி 0 இருக்கும்போது நமக்கு வெட் ஷீமில் எடுக்கணும். ஏன்னா 1 விட கம்மியாக இருக்கும்போது ஸ்டீமில் அதிகமாக வாட்டர் இருக்கும். ஸோ ஸ்டீமில் அதிகமாக வாட்டர் இருக்கும்போது அது வெட் ஷீம் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தி கண்டிஷன் ஆஃப் ஸ்டீம் இஸ் வெட். ஸோ வெட் ஷீமில் எடுத்தாச்சுன்னா நமக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியுமே வெட் ஷீமில் ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸோ வி வெட். ஸோ அதோட ஃபார்முலா பார்த்தாச்சுன்னா எக்ஸ் டாட் விஜி. இதில் எதனால் எக்ஸ் எடுத்துருக்கோம்னா, வெட்ஷீம்னாலே நமக்கு வந்து வாட்டர் இருக்கும். ஸோ எவ்வளவு வாட்டர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடியது தான் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன். ஸோ அதனால் அது கான்ஸ்டண்ட்டாக எடுத்தாச்சு. டாட் விஜி வால்யூம் ஆஃப் கேஸ். ஸோ அதையும் எடுத்துருக்குறோம். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்திங்கன்னா, ஸோ எக்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும், விஜியும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை ஃபைன் பண்ணால் நமக்கு வி வெட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் என்தால்பி ஆஃப் வெட் ஷீம் ஹெச் வெட். ஸோ இதில் ஃபார்முலா பார்த்தாச்சுன்னா ஹெச்எஃப் ப்ளஸ் எக்ஸ் ஹெச்எஃப்ஜி. ஸோ என்தால்பி ஆஃப் வெட் ஷீம்னாலே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஹீட்டு. ஸோ வெட் ஷீம்னா நமக்கு வெட் ஷீமில் பார்த்திங்கன்னா ஃப்ளூயிடும் இருக்கும், அது இந்த ஷீம் வந்து எவாபரேஷன் கண்டிஷனில் இருக்கும். ஸோ அதனால் ஃப்ளூயிட் இருக்கிறதுனால ஹெச்எஃப் சொல்லி எடுத்துருக்குறோம். ப்ளஸ் வெட் ஷீம்னால் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் கான்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ வெட் ஷீம்னால் எவாபரேஷன் கண்டிஷன் இருக்கும், அதனால் ஹெச்எஃப்ஜி எடுத்துருக்குறோம். ஸோ இதனால் இந்த மாதிரி எடுத்ததுனால இந்த ஃபார்முலா நம்ம ஃபைன் உருவாக்கியிருக்கோம். ஸோ அதிலேருந்து நமக்கு ஹெச்எஃப்ஜி எல்லாமே தெரியும். அதை அப்படியே ஆட் பண்ணியாச்சுன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கிது, கிலோ ஜூல் பெர் கிலோகிராம். ஸோ நெக்ஸ்ட்டு எஸ் வெட், அதாவது என்ட்ரோபி ஆஃப் வெட் ஷீமு. ஸோ அதே போல் தான் நமக்கு என்ட்ரோபிலையும் பார்த்திங்கன்னா வெட் ஷீமில் பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் இருக்குது, எவாபரேஷன் கண்டிஷனில் இருக்கும். ஸோ இந்த ஹெச் பதிலாக அப்படியே எஸ் நம்ம எடுக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம நீங்கள் கேட்கலாம், அதாவது இந்த வெட் ஷீம் ஹெச் வெட்டுக்கும் எஸ் வெட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் எஸ்எஃப்னு எடுத்துருக்குறோம். ஆனால் இந்த வால்யூம் ஆஃப் வெட் ஷீமில் இந்த மாதிரி ஃப்ளூயிடை வந்து நம்ம வந்து எடுத்துருக்கிற மாட்டோம். ஏன்னா வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் வி வெட், அதாவது வால்யூம் ஆஃப் வெட் ஷீமில் விஎஃப் நம்ம எடுக்கலாம். ஸோ எஸ் வெட்டும் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா எக்ஸ்டர்னல் ஒர்க் ஆஃப் எவாபரேஷன் ஆஃப் வெட் ஷீம். ஸோ அதோட ஃபார்முலா 100 பி வி வெட்டு. ஸோ நமக்கு எக்ஸ்டர்னல் ஒர்க் நடக்கும்போது கண்டிப்பாக கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருக்கும், அதனால் பி எடுத்துருக்குறோம். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஒர்க் நடக்கும்போது நமக்கு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால வெட் ஷீம் ஆஃப் வால்யூம் நம்ம வந்து இதில் வந்து எடுத்துருக்குறோம். இன்று 100 வந்து நம்ம வந்து இன்ட்ரு பண்ணணும் வால்யூம். ஏன்னா இதில் கிடைக்கக்கூடிய ஆன்சர் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் 100 நம்ம வந்து இன்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஆன்சர் கிடச்சாச்சு, எக்ஸ்டர்னல் ஒர்க் ஆஃப் எவாபரேஷன் வெட் ஷீமில். அதுக்கப்புறமா இன்டர்னல் லேட்டன் ஹீட் ஆஃப் வெட் ஷீம். ஸோ நமக்கு இன்டர்னல் லேட்டன் ஹீட் பார்த்திங்கன்னா
ஓவரால் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஹீட்டு மைனஸ் எக்ஸ்டர்னல் ஒர்க் ஆஃப் எவாபரேஷன். ஸோ இதை மைனஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு இன்டர்னல் லேட்டன் ஹீட் கிடைக்கும். ஸோ நமக்கு ஓவரால் ஹீட் எவாபரேஷன் ஹீட் பார்த்துச்சுன்னா XHFG. வெட்ஷிம்னால் எக்ஸ் நம்ம எடுத்துருக்குறோம், ஹெச்எஃப்ஜி வந்து எவாபரேஷன் கண்டிஷனால் எடுத்தாச்சு, மைனஸ் எக்ஸ்டர்னல் ஒர்க் ஆஃப் எவாபரேஷன் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ அது அப்படியே பிரதியிடலாம். ஸோ நமக்கு ஆன்சர் இதில் கிடைக்குது. ஃபைனலாக பார்த்தாச்சுன்னா இன்டர்னல் எனர்ஜினா ஸ்டோர்டு எனர்ஜி. ஸோ இந்த ஸ்டோர் எனர்ஜி பார்த்திங்கன்னா ஹெச் வெட் மைனஸ் எக்ஸ்டர்னல் ஒர்க் ஆஃப் வெட். இது ஏன் அந்த மாதிரி எடுத்தாச்சுன்னா ஹெச் வெட்னா வந்து நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஹீட்டு. ஸோ ஹீட்டை கொடுக்குறோம் மைனஸ் எவ்வளோ ஒர்க் வந்து இவ்வளோ நடந்திருக்குது. ஸோ கொடுக்குற ஹீட்டிலேருந்து ஒர்க்கு கழிச்சாச்சுன்னா நமக்கு எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு ஹெச் வெட் எல்லாமே தெரியும், அதை அப்படியே அப்ளை பண்ணியாச்சுன்னா நமக்கு அங்கே ஆன்சர் கிடைக்குது.